வணக்கம். வணக்கம் சாமி. இப்போ நீங்கள் இப்போ இங்கே எப்படி உருவாசி இது கோயில் பேர் எல்லாம் உங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் சாமி. இது மகா கோயில் மகா காளி அம்மன் சாமி. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பருகூர் தாலுக்கா நேர்லக்கோட்டை வில்லேஜில் இருக்கேன். என்னுடைய பேர் வெங்கட்ராமசாமி. நான் இப்போ 20 வருஷமாக நான் உள்ளே இருக்கிறேன். அம்மா கோயில் வழிபாடுங்கிறேன். ஒரு 6 வருஷமாக எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. இந்த காட்டில் கோயில் கட்ட சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் போ, நான் உங்களுக்கு ஜனங்க வருவாங்க, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி இந்த காடை பார்த்தா எனக்கே பயமாயிடுச்சு. 10 லட்சத்துக்கு மேலே செலவாகுமே, நான் என்ன பண்ணுறதுன்னுட்டு சரின்ட்டு ஜேசிபி கம்பர் மிஷின் ஓட்டி செலவு பண்ணி கோயிலும் கட்டிட்டேன். கவர்மெண்ட்டும் முனிசிபல் ஆர்ஐ தாசில்தார் பார்த்தாங்க. ஊருக்கார் கேஸ் கொடுத்தாங்க. கேஸ் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியல. பார்த்துட்டு கோயில் தானே சாமி, நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்கேயே நான் எல்லாம் சதுரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் கட்டி சீட் போட்டு நாங்கள் உட்காந்து அமர்ந்து ஜனங்க வர போக சாமி கும்பிட்டு போவாங்க, பக்தருங்க வர்றவங்க. அதுக்கு பின்னாடி சரிங்கண்ணே, நாம் பிறந்ததுக்கு சாமி ஆனதுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி அம்மா உன் சிலையை நான் வைக்கணும், கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சரி செய்டான்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. போயிட்டு ஆரணியில் போயிட்டு மொடையூருன்ற ஊரில் போயிட்டு ஆர்டர் கொடுத்து 2வது மாதம் 22ஆம் தேதி சிலையை டெலிவரி கொடுத்தாங்க. சிலையினுடைய இதுதான் அமைப்பு. மகாகாளி 10 கலை 10 தலை 10 கால் 10 கை இருக்குது. இந்த சிலையை இப்போ 9வது மாதம் 15ஆம் தேதி கும்பாபிஷேகம் செஞ்சேன் சாமி. செய்யும்போது அப்போல்லாம் யாருமே தொந்தரவு கொடுக்கல. ஊருக்கார் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. ஊருக்காரர் அது வரைக்கும் மண்டல பூஜையில் சாப்பிடுவாங்க, செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அமாவாசையில் நான் யாரையும் ஒன்றும் குறை சொல்லலை. இப்போ நான் கும்பாபிஷேகம் செஞ்ச பின்னாடி என்னை தொந்தரவு கொடுக்குறாங்க. என்ன, நாங்கள் கல்யாண மண்டபம் கட்டணும், கோயிலை எடு அப்படின்றாங்க. ஏப்பா, இந்த மாதிரி அன்னதானம் செஞ்ச ஊருக்கார் பூரா சொல்கிறாங்களா இல்லை ஒரு சில ஆளுங்களா? சில பேர், ஒரு 10 பேர் சேர்ந்து ஊருக்காரை தூண்டி விடுறாங்க. மற்றபடி ஊருக்கார் சப்போர்ட் இருக்கிறாங்க. ஊருக்காரு இதுக்கு முன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லாத அழகாக வந்தாங்க, சாமி கும்பிடுவாங்க, போவாங்க. இப்பயும் சப்போர்ட் இருக்கிறாங்க. பக்கம் மறைமுகமாக இருக்கிறாங்க. இப்போ மறைமுகமானா இவங்க ஊரை தள்ளி வைக்கிறான், ஒத்தி வைக்கிறான், அவர்கிட்ட போனா அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறதுனால யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அது எனக்காக அவங்க கல்லும் கட்டிட்டாங்க. யாரும் என்கிட்ட வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் போகிற வழியில் பெரிய குண்டுங்களை உருட்டி ரட்சதை இதுங்களை வச்சு கட்டி விட்டுக்கிறாங்க. கோயிலுக்கு வழி விடாமல் என்கிட்ட யாரும் வரக்கூடாதுன்ட்டு. இதுக்கு யூடியூப்காரரும் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சேனலில் பொதுமக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த ஊர் என் மேலே கேஸ் கொடுத்து என்னை பெரிய போலி சாமியார், பாலியல் தொல்லை, இந்த மாதிரின்னு எனக்கு இம்சை கொடுக்குறாங்க. இன்னும் போலீஸ் வரைக்கும் போயிருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மனு கொடுத்துருக்கேன். இன்னும் இது வரைக்கும் வரல. நாளை அது வராங்களே என்னவோ. எல்லாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சாமி. மகாகாளி கோயில் தான். உங்களுக்கு எல்லா நன்மையும் இங்கே நடக்கும். இங்கே போனால் நல்லது கெட்டது பேய் பிசாசி நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த கோயிலை சுற்றிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். என் பேர் வெங்கட்ராமசாமியார். என்னால் முடிஞ்சது இதுதான் சாமி. உங்களால் இயன்றது பேசலாமா? இந்த கோயில்கிட்ட நீ இந்த கோயிலை சுற்றுனாவே பேய் பிசாசி காட்டேரி முனி சர்வமும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். கல்யாண தோஷங்கள் நீங்கும். பெண் பிள்ளைங்களா இருந்தால் கல்யாணம் ஆகும். ஆண் பிள்ளையாக இருந்தால் தோஷங்கள் போகும். சர்வ தோஷங்களும் போகும், விலகும். இங்கே நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும் சாமிங்க. நான் இல்லைனாலையும் பரவாயில்ல, நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டா நீங்கள் இந்த கோயிலை சுற்றிட்டு அந்த அம்மா குங்குமத்தை எடுத்து வச்சுன்னு போனால் போதும், உங்களுக்கு பிடிச்சது சர்வ பீடைகளும் விலகும். ஓம் குருவே நமக. சரி சாமி, நன்றி சாமி. நன்றிங்கம்மா.